இன்னையும் போல நடக்கிற 2வது ரவுண்டு மேட்ச் லெதர்பால் சிசி வெர்சஸ் எல்எஃப்சிசி. லெதர்பால் சிசி டாஸை வின் பண்ணி சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. எல்எஃப்சிசிக்காக ஓப்பனிங் பேட் ஸ்ட்ரைக்கில் அஸ்வின், நான் ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். லெதர்பால் சிசிக்காக ஓப்பனிங் பவுலர் பிரவீன் போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண பிரவீன், ஸ்ட்ரைக்கில் அஸ்வின். லோட்டாஸ் லெக் சைடு பேட் அவுட்டாரு. 6 சந்தித்த முதல் பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அஸ்வின். சைண்ட் 1 உள்ள லென்த் வச்சாரு. கவர்ஸ் திசையில பயங்கரமான ஷாட்டு, பட்டோன்னு தெரியாது கண்டிப்பா 6 தான்ட்டு. சந்தித்த 2 பாலுமே 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தேர்ட் 1 டாஸ் பால் RT6 தான் பார்க்கணும். கண்டிப்பா RT6 இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் RT6 படி பண்றாரு அஸ்வின். போட்ட 3 பாலுமே 6 தான். 2 பால் லோட்டாஸ் அடிச்சாரு, 1 பால் எக்ஸ்ட்ரா நிறைய அடிச்சாரு. அது கவர் திசையில போனிச்சு, பலாருன்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அந்த பால். 4th 1 தெளிவா ஆனார். இந்த வாட்டி வர விட்டு ஆனாங்க, கேப்ல ஆடி இருக்காரு. அங்க ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, அதை யூஸ் பண்ணாங்க. அடிச்சா ரன் அவுட்டான்னு பார்க்கணும். கண்டிப்பாமா ரன் அவுட்டு தான். கொஞ்சம் நின்று போனாங்க. ரன் அவுட்டு. கார்த்தி பாலே பிடிக்காம ரன் அவுட் மூலியமா அவுட் ஆகிறாரு கார்த்தி. போன பால் வைடு பைஸில் 4 போயிருந்துச்சு. உள்ள லென்த் வச்சாங்க, டேரக்டாக தூக்கி காலிலே போட்டார். இந்த பால் டாட் பால். லாஸ்ட் பால் நின்றுச்சு, நேராக அடிச்சிருக்காரு லாங்கான் மேலே. ஃபீல்டுக்கு 2 பவுன்ஸில் கலந்து கையில் போச்சு. எல்எஃப்சிசி முதல் ஓவர் 25 ஆடி இருக்காங்க. சாண்டூர் போட நந்தா வர விட்டு லெக் சைடு அடிக்க பார்த்தாரு. குத்து நேரத்துலேருந்து கொஞ்சம் டேன் ஆச்சு. டாட் பால். சைண்ட் 1 ஃப்ளோயராக தூக்கி போட்டார். தேர்ட் 1 கரெக்டாக வர விட்டு தட்டினாங்க. பவுலரே அங்கே ஓடி விரட்டிக்கிட்டு இருக்காரு பாலை. 2க்கான முயற்சி இல்லை, சிங்கிள் நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராமா. போன மேட்ச் நிறைய யாரை பறக்க விட்டாரு, சொல்லி வாய முடியல. இந்த மேட்சுமே பறக்க விட்டாரு. சந்தித்த முதல் பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ராமா. நெக்ஸ்ட் 1 லோட்டாஸ் வந்துச்சு, ஃபைனலில் தட்டி விட்டாரு. அவன் ஃபீல்டர் விரட்டி வந்துகிட்டு இருக்காரு. இருந்தாலுமே 2க்கான முயற்சி, 2 ரன் ஓடி எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் 1 தூக்கி ஸ்லோயரா போட்டாரு. எல்எஃப்சிசி 2 ஓவருக்கு 36 ரன் ஆடி இருக்காங்க. 1 விக்கெட் மட்டும் விட்டுருக்காங்க. நியூ பவுலர் மதுபாலா இங்க தேர்ட் ஓவர் போட. ஸ்ட்ரைக்கில் ராம் வேகமாக வந்துச்சு, குயிக்கர் ஒன்றா வந்துச்சு. டாட் பால். சைண்ட் 1 ஃபுல் டாஸ் பால். கரெக்டாக பேட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடிச்சிருந்தா ரன் அவுட்டு. அங்கே பேக்கப் கரெக்டாக வந்துட்டாரு லாங்கான்லேருந்து ஃபீல்டரு. தேர்ட் 1 கொஞ்சம் முன்னாடியே சுற்றிட்டாரு. பால் லேட்டாக தான் வந்துச்சு. டாட் பால். நெக்ஸ்ட் 1 லோட்டாஸ் பிக்கப் மாதிரி இருந்துச்சு, கை மேலே கச்சான்னு பார்த்தாங்க. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி போயிருக்கு. 2 டாட்டை மறந்துருங்கன்னு சொன்னாங்க. இப்போதான் அதுக்கேற்ற மாதிரியே பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு அஸ்வின். நெக்ஸ்ட் 1 ஸ்லோயராக போட்டார். ஜஸ்ட் மிஸ்டு, ஸ்டிக்கில் தட்டியிருக்கும் இந்நேரம். நெக்ஸ்ட் 1 குத்தினத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. எல்எஃப்சிசி 3 ஓவருக்கு 41 ரன் ஆடிருக்காங்க. 1 விக்கெட் மட்டும் விட்டுருக்காங்க. இந்த ஓவர் போட பிரித்தி வந்திருக்காங்க. போன பால் 6 அடித்தார் ராமு, அதை நம்மளால் எடுக்க முடியல. செகண்ட் பால் ஸ்லோயரா ஒயிடியா கரில் போட்டார். கரெக்டாக வந்து அங்கே லாங் ஆஃபில் வந்து ஃபீல்டர் குயிக்காக வந்ததுனால சிங்கிள் மட்டும் இந்த ரன் ஓடி எடுத்துருக்காங்க. தேர்ட் 1 குத்துனோன்னு டக்குன்னு வந்துச்சு. அப்பயுமே பேட்டில் ஆடி இருக்காங்க. நெக்ஸ்ட் 1 லோட்டாஸ் ரன் அவுட்டு. ராமு நல்லா ஆடின ராமு இங்கே ரன் அவுட் மூலியமாக தன்னோட விக்கெட்டை விட்டு வெளியேறுகிறார். லோட்டாஸாக இருந்துச்சு, பேட்டில் இருந்துச்சு, கொஞ்சம் முன்னாடி ஓட பார்த்தாங்க, அதனால் ரன் அவுட் ஆகிருக்காரு இங்கே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராமா. போன பால் நோ பால், ஃப்ரீ கட். இந்த பால் ஸ்ட்ரைட் சுட்டு அடிக்கப்பட்ட முதல் 6ன்னு நினைக்கிறேன் இந்த கிரவுண்டில். ஃபஸ்ட்டு 6ங்க, நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு ராமா. ஃப்ரீ கட் பாலை யூஸ் பண்ணார், கரெக்டாக ஸ்லாட்டில் இருந்துச்சு, நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. 6. நெக்ஸ்ட் 1 இந்த பால் பிச்சை யூஸ் பண்ணாங்க. கீப்பர் கை மேலே கேட்சை கொடுத்துட்டு போறாரு ராமா. சந்தித்த முதல் பாலே 6. அடுத்த பால் கேட்ச். எல்எஃப்சிசி 4 ஓவருக்கு 56 ரன் ஆடிருக்காங்க. 3 விக்கெட் விட்டுருக்காங்க.
செகண்ட் ஓவர் போட்ட மதுபாலா இங்கே லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காங்க. செகண்ட் ஒன் ஃபஸ்ட் பால் 2 ரன் ஓடி எடுத்தாங்க. ஸ்லாட்டில் இருந்துச்சு. ஒரு பேட்டில் ஒரு சின்ன நிற்கு போல்டு இன்சைட் எஜ்ஜில் பட்டு போல்டில் பட்டிருக்கு. டைரெக்டாக வந்து அஸ்வின் தன்னோட விக்கெட்டை விட்டு வெளியேறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆனாங்க, நின்று ஆடினாங்க இந்த மேட்ச்சில். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஆச்சி. போன பால் நோ பால், இந்த பால் ஃப்ரீ கட்டு. போல்டு இருந்தாலுமே ஃப்ரீ கட்டு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விக்கி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயராக போட்டார், தூக்கி வந்து பாக்ஸுக்குள்ளே போட்டார். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ரோட்டாஸாக வந்துச்சு பால். மிட் ஆஃபில் ஃபீல்டுறாங்க, சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டு. அதை யூஸ் பண்ணி 2 ரன் ஓட முயற்சி. இல்லைங்க, ரன் அவுட் 2 ரன். லாஸ்ட்டு பால் குறுக்க கொடுத்தாரு, ஃபுல்லாக ஏறி 6 ரன் பார்க்கணும். 6ஓட முடிச்சிருக்காரு ஆச்சி. இப்போ தான் சொன்னாங்க ஒரு பால் மட்டும் அடிச்சிட்றா அப்படின்னாங்க. அதை காதில் வாங்கிட்டாரு என்னன்னு தெரில. கண்டிப்பாக இந்த பால் 6 போயிடுச்சு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 ஓவருக்கு LFCC 71 ஆடி இருக்காங்க. 72 லெதர் பால் சிசிக்கு டார்கெட்டு. லெதர் பால் சிசிக்காக ஓப்பனிங் பேர் ஸ்ட்ரைக்கில் பிரவீன், நான் ஸ்ட்ரைக்கில் பிருத்திவி. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண ராமா LFCCக்காக. ஃபஸ்ட்டு பாலே தூக்கி விட்டாருங்க மிட் விக்கெட் மேலே. கன்ஃபார்மாக அது 6 கேட்சான்னு பார்த்தோம்னா கன்ஃபார்மாக அது 6. சரியான அடி. மொதல் பாலே லென்த்தை மிஸ் பண்ணார். அதை பனிஷ் பண்ணி 6 ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரவீன். செகண்ட் ஒன் அடிச்சாருங்க. கண்ட்ரி தீசலாம் ஃபீல்டு ரெடி ஆகிட்டாரு. பார்க்கணும் கை மேலே கேட்சான்னு பார்க்கணும். போன பால் 6 இருந்தால் என்ன, இந்த பால் விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டார் ராமா. நல்ல ஒரு பவுலிங். ஃபஸ்ட்டு பால் 6 அடித்தாங்க, அடுத்த பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ராமா. நியூ பேட்ஸ்மேன் அபி ஸ்ட்ரைக்கில். லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஃபுல்லாக ஏறினார். ரோட்டாஸாக கண்டினியூ பண்ணார். அங்கே லெக் கேட்சான்னு பார்க்கணும். கேட்சுங்க. லோட்டாஸாக போட்டு அபியோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நல்லா ஆடி கொடுத்த அபி இங்கே தன்னோட விக்கெட்டை ஃபஸ்ட்டு பாலே விட்டு போகிறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மதுபாலா. ஒருத்தவன் லென்த்தில் வச்சார். ஒருத்தவன் உடச்சி போட்டார். நேரம் அடிச்சிருக்காரு. கார்த்தி ஃபீல்டு கேட்சான்னு பார்க்கணும். கேட்சுங்க. லைன்லேருந்து அவுட்டு கொடுத்துட்டாங்க. மதுபாலாவும் வந்தவொடனே தன்னோட விக்கெட் விட்டு போகிறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. லாஸ்ட் பால் ஸ்லாட்டில் இருந்துச்சு. குறுக்க பார்த்தாங்க. டாட் பால். ஃபஸ்ட்டு பால் 6 கொடுத்துருந்தாலுமே அடுத்த பாலை விக்கெட்டுக்கு போட்டு இந்த ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ராமா. சிசி ஒரு ஓவருக்கு 7 ரன் ஆடி இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 விக்கெட் விட்டாங்க. மொதல் ஓவரில் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் போட ஹரி. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிருத்திவி. தூக்கி போட்டார் பொறுமையாக. லாங்கானில் ஃபீல்டு கைக்கு போயிருக்கு. செகண்ட் ஒன் போன பால் ஒய்டு. இந்த பால் குறுக்க கொடுத்தாரு மேரி. மிட் விக்கெட்டில் ராம் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயராக போட்டார், கரெக்டாக போட்டார். நெக்ஸ்ட் பால் தூக்கி போட்டார். உள்ளே வர பாலுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஷாட்டை பார்க்கும்போது நல்லா அடிச்சாருங்க, பளிச்சுன்னு அடிச்சாரு. போன பால் இதே தான் போட்டாங்க. கொஞ்சம் லைனை மாற்றி உள்ளே வந்தார், ஸ்டிக்கு வந்தார். அந்த பாலை பனிஷ் பண்ணி 6 அடிச்சிருக்காரு பிருத்திவி. லாஸ்ட் பால் இதுவும் ஸ்லாட்டில் இருந்துச்சு. லாங்கான் மேலே தூக்கி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக 6 ரன் பார்க்க முடியுமான்னு பார்த்தா மரத்தில் பட்டாலுமே அங்கே ஃபீல்டரால் தடுக்க முடியும்னு பார்த்தா தடுக்க முடியல. பவுண்ட்ரி 2-3 எஃபர்ட் போட்டாங்க, இருந்தாலுமே பவுண்ட்ரி. கடைசியாக 2 பாலை 10 ரன் ஆடி கொடுத்துருக்காரு பிருத்திவி. லெதர் பால் சிசி 2 ஓவருக்கு 21 ரன் ஆடி இருக்காங்க. 3 விக்கெட் விட்டுருக்காங்க. 3வது ஓவர் போட ஈஸ்வரன். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டான லென்த்தில் வச்சார், லைனை பிடிச்சி போட்டார். இந்த பால் ஃபஸ்ட்டு பாலே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஈஸ்வரன். செகண்ட் ஒன் டைமிங் கொடுத்தாங்க இழுத்தடிக்க, இருந்தாலுமே அவங்க ஒரு 10 ஐயோ அங்கே ஃபீல்டரு வேகமாக வந்து சறுக்கிட்டு விழுந்துட்டாங்க. பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்துச்சு, ஆட முடியல அவங்களால. பெரிய சுத்து. லாங்கான் ஃபீல்டருக்கு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஆச்சு. நெக்ஸ்ட் ஒன் லோட்டாஸு. அங்கே ஃபீல்டர் கார்த்தி கரெக்டாக ஃபீல்டர் கைக்கு அடிச்சிருக்காரு. த்ரோ கொஞ்சம் விலகி இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணாங்க. 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்
லோ டாஸு தூக்கி விட்டாரு லாங்கானில். அவங்க ஃபீல்டர் ஆச்சு, அவரே தாண்டி போகுது. 6 2வது அடிக்கிறாரு பிருத்திவி 2nd இன்னிங்ஸில். நெக்ஸ்ட் ஒன் இதுமே லோட்டாஸ் தான், அடிச்சிருந்தா கன்ஃபார்ம் 6. டிஸ்பல்டன் ஃபீல் பண்ணுறாரு. சிசி 3 ஓவருக்கு 34 ரன் ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ராமா எங்கள் மேட்ச் ஓவர் போட வந்திருக்காரு. 4வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் வேகமாக வந்துச்சு, கரெக்டாக பேட்டை விட்டாங்க. பவுலரே ஓடி போய் வந்துருக்கிறாரு. செகண்ட் ஒன் சொல்லியே அடித்தார் நோ பால்னு. 6 பார்க்கணும். அங்கே லைன்லேருந்து கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. நல்ல ஷாட்டு, எதிரடி அடித்தார் இந்த பால். போன பால் நோ பால், இந்த பால் ஃப்ரீ உடச்சி போட்டார். ஃப்ரீ கட்டுக்கானமாக கேட்ச் பிடிச்சா கல்யாணம் சொல்லிட்டு அவரே ஓடுறாரு. வேகமாக ஓடுறாங்க, கரெக்டாக கேட்சை பிடிச்சாரு. இருந்தாலுமே ஃப்ரீ கட்டு சிங்கிள் எங்கள் டெவலப் மாற்றிருக்காங்க. பிடிச்ச உடனே விட்டுருந்தா ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். செகண்ட் ஒன் நல்லா போட்டாருங்க, விலைக்கு போட்டார். ஒயிட் ஓக்கி அதை விரட்டி அடிச்சிருக்காரு பிருத்திவி. நாங்கள் லாங் ஆஃப் ஃபீல்டரு கார்த்தி கரெக்டாக த்ரோ அடிச்சிருக்காங்க. ஃபோர்த் ஒன் பெரிய சுத்துக்கான முயற்சி, பட் பேட்டில் லைட்டாக தான் பட்டுச்சு. லாஸ்ட் பால் லோட்டாஸாக அடித்தாங்க. கேப்பில் போயிருக்காங்க. கார்த்தி ஃபீல்டர் தடுக்க முடியுமான்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங்க. முக்கியமான இடத்துல ஒரு 4 தடுத்துருக்காருன்னு சொல்லணும். 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பால். நல்ல ஃபீல்டிங் கார்த்தி. அவுட்டே போன ஒரு பால் கூட என்ன மிஸ் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ரவுண்டும் சரி, 2வது ரவுண்டு ஆடிக்கிட்டு இருக்க ரவுண்டும் சரி. நல்ல ஃபீல்டிங் கார்த்திக். லாஸ்ட் பால் உடச்சி போட்டாரு. அடிச்சா லைனில் கேட்சை விட்டுருக்காங்க. பிருத்திவிக்கு கேட்சை விட்டாங்கன்னா மேட்ச் கிட்டத்தட்ட குறிச்சலாக கொண்டு போயிடுவார். ஏன்னா ஏற்கனவே 2-6 2-3 பவுண்டரி அடிச்சிருக்காரு. கேட்சை விட்டு சிங்கிளாக மாற்றிருக்காங்க இந்த பால். ஸ்ரீஹரஸ் வந்திருக்காங்க. 6 பாலுக்கு 24 ரன்னு தேவை. ஸ்ட்ரைக்கில் பிருத்திவி ஏற்கனவே 2-3 6 அடிச்சிருக்காரு. தப்பாக போட்டால் பனிஷ் பண்ணுறாரு பிருத்திவி. ஃபர்ஸ்ட் ஒன் குத்துனோடனே கீழே வந்துச்சு. எம்பவே இல்லை பால். ஓகேட்டா போட்டாங்க இந்த பால். டாட் பால். செகண்ட் ஒன் லோட்டாஸாக போட்டார். லோட்டாஸாக போட்டாலே எடுத்துடுறாரு இந்த கிரவுண்டில் இவர். அங்கே ஸ்ட்ரைட்டில் 6 பார்க்கணும். 6 கொடுத்துட்டாங்க லைன் நம்பர் அங்கே செக் பண்ணி. தேர்ட் ஒன் உடச்சி போட்டார். லெக் சைடு அடிச்சிருக்காரு. கன்ஃபார்மாக 6. 4 6 அடிக்க சொன்னாங்க, 2 6 அடிச்சிருக்காரு. இன்னும் 3 பாலுக்கு 12 ரன்னு தேவை. மேட்ச் நல்ல பரபரப்பாக போயிட்டு இருக்கு. பிருத்திவி இங்கே கேமை மாற்றிக்கிட்டு இருக்காரு. 71 ரன் டார்கெட்டை கிட்டத்தட்ட 3 பாலுக்கு 12 ரன்னாக கொண்டு வந்திருக்காரு பிருத்திவி. இந்த பால் லோட்டாஸ் தான், அடிச்சிருந்தா கன்ஃபார்ம் 6. அங்கே ஃபீல்டர் ராமு ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, அதை யூஸ் பண்ணி சிங்கிள் எங்கள் டபுளாக மாற்றுறாங்க. ஸ்ட்ரைக்கில் பிருத்திவி கொண்டு வந்திருக்காங்க. 2 பாலுக்கு 10 ரன்னு. ஸ்ட்ரைக்கில் பிருத்திவி. கடைசி 2 பாலில் 10 ரன்னு தேவை. கிட்டத்தட்ட 62 ரன் ஆடிட்டாங்க. 5th ஒன் லோட்டாஸாக போட்டார். பேட்டை எடுக்க விடல, குயிக்கராக போட்டார். இந்த பால் ஆட்சி கைக்கு போயிருக்காங்க ஃபீல்டரு. மேட்ச் கிட்டத்தட்ட அவங்க சைடு திருப்பி கொடுத்துட்டாரு. ஏதாச்சும் மேட்சுக்கு நடக்குதுன்னு பார்க்கணும். நோ பால் கீபால் போட்டாங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் திரும்பிடும். உடச்சி போட்டாங்க. கண்ட்ரி தீசில் அடிக்கப்பட்ட மிகப்பெரிய 6 ரன் பார்க்கணும். இல்லைங்க, அங்கே ஃபீல்டு ரெடியாக இருந்தார். கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. பிருத்திவி நல்லா ஆடி கொடுத்து போயிட்டுருக்காரு. என்னதான் மேட்ச் லாஸ் பண்ணாலும் இவர் மட்டும் தனியாக ஜெயிச்சு வின் பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்லா ஆடினார் பிருத்திவி. செகண்ட் ரவுண்டில் LFCC 71 ரன்னு டார்கெட்டாக கொடுத்தாங்க லெதர் பால் சிசிக்கு. அதை டிஃபெண்ட் பண்ணி LFCC 2ஆம் ரவுண்டு ஜெயிச்சு 3ஆம் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகுறாங்க.